श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। सन्तः श्रीरङ्गपृथ्वीशरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राणपदपङ्कजरेणवः। पदकमलरजोभिः वासिते रङ्गभर्तुः परिचितनिगमान्ते पादुके धारयन्तः अविदितपरिपाकं चन्द्रमुत्तं सयन्ते परिणतभुवनं तत्पद्ममध्याः सतेवा। பிரபாவ பத்ததியில இன்றைய தினம் 14வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருந்துருக்கோம். இதுக்கு முன்ன ஒரு விஷயம் சொன்னேன். अम्बुनिधे गतिभिः मीनैः कियद्गम्यते क्लेशेनापि कियद्व्यलङ्घिरभसोत्तुङ्गैः प्लवङ्गेश्वरैः विज्ञाता कियती पुनः क्षितिभृता मन्थेन गम्भीरता किन्तैः केशवपादुका गुणमहां बोधे तटस्था वयम् சொன்ன. சமுத்திரத்துல மீன் இருந்துருக்கு, தண்ணிலேயே இருந்துருக்குன்றதுனால அந்த மீனால சமுத்திரத்தினுடைய ஆழத்தை தெரிஞ்சுக்க முடியுமான்னா அது ஏதோ கொஞ்சம் தூரம் போகும், கொஞ்சம் தூரம் வரும், அவ்வளவுதானே இருக்கும். ஹனுமார் மாதிரி இருந்துருக்கிறவன் சமுத்திரத்துல ஒரு பகுதியை தாண்டினதுனாலேயே சமுத்திரம் எவ்வளவு விஸ்தீர்ணம்னு அவளால தெரிஞ்சுக்க முடியுமா என்ன? அதே மாதிரி அந்த மந்தரமலையை கொண்டு கடைஞ்சதுனாலேயே மந்தரமலைக்கு சமுத்திரத்தினுடைய ஆழம் எவ்வளவுன்னு தெரியுமான்னா இது சாதாரண சமுத்திரத்துக்கு இப்படிப்பட்ட நிலை என்று சொன்னாக்க எம்பெருமானுடைய பாதுகையினுடைய பிரபாவம் ஆகிற ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்தினுடைய ஆழமோ அகலமோ விஸ்தீர்ணமோ இதை யாரால தெரிஞ்சுக்க முடியும்? அகையில நான்லாம் கரையிலே இருந்துருக்கேன், இந்த பிரயத்தனத்திலேயே நான் ஈடுபடலை என்று சொன்னார். தடஸ்தாகன்னு சொன்ன ரெண்டு அர்த்தம். இங்க நீர்நிலைய சொல்றதுனால அந்த நீர்நிலையினுடைய கரையிலே இருக்கும்னு ஒரு அர்த்தம் தடஸ்தாகன்றதுனால. தடஸ்தாக அப்படின்னா மத்தியஸ்தராக இருந்துருக்கும். இது இவ்வளவு ஆழம் அவ்வளவு அகலம்னு எல்லாம் சொல்ல முடியாத ஒரு நிலையில அதை புரிஞ்சுட்டு உண்மைய அப்படியே பேசுறவர்களாக நாம இருந்துருக்கோம்னு சுவாமி சாதிச்சார். இது எல்லாமே பாதுகையினுடைய பெருமை மாத்திரமில்ல, பாதுகையினுடைய பெருமை எங்கெங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அதெல்லாம் ஆழ்வாருடைய பிரபாவத்தையும் சேர்த்துதான் சொல்றது. நம்மாழ்வாருடைய பிரபாவத்தை யாராலையா சொல்ல முடியுமான்னு கேட்டாக்க நிச்சயம் திவ்ய பிரபந்தம் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம். சோழ்விசும் பணிமிகள் தோரியம் முழக்கின ஆழ்கடல் அலதிரை கையெடுத்தாடின ஏழ்பொழிலும் வளமேந்திய வெண்ணப்பன் என்றெல்லாம் திவ்ய பிரபந்தத்தை அனுசந்தானம் பண்ணிட்டே இருந்துருக்கோம். இப்படி திவ்ய பிரபந்தத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கிறவர்களால அனுசந்தானம் பண்ணினது மாத்திரத்தினாலேயே அந்த பிரபந்தத்தினுடைய மேன்மைய மொத்தம் தெரிஞ்சுட்டான்னு சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் பகவத் விஷயம் காலக்ஷேபம் பண்றேன்னு நினைச்சுட்டு சொல்லிட்டு ஆச்சாரிய முகமாக காலக்ஷேபம் பண்ணினாலும் கூட அந்த பிரபந்தத்துல ஆழ்வாருடைய திருவுள்ளத்தை
ஆழ்வாருடைய அனுகிரகம் இல்லாத போயிட்டோம்னாக்கா நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. சதா ஆழ்வார் ஸ்ரீசூக்திகள்லயே நான் மூழ்கி இருந்துருக்கேன். ஆழ்வார் ஸ்ரீசூக்திகளே எனக்கு மூச்சு காத்தாக இருக்கு என்றெல்லாம் கூட பெருமைப்பட்டு சொல்லிக்கலாம். சந்தோஷமான விஷயம்தான். அந்த ஆழ்வார் ஸ்ரீசூக்தியினுடைய ரசத்தை நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லலாம். இது அமிர்தபானம் மாதிரி இருந்துருக்கு ஆழ்வார் ஸ்ரீசூக்திகளுடைய ரசம்ன்றது. மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம், இப்படி இந்த வார்த்தைய சொல்லச்சேயே இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஒண்ணுமே தெரியாதவனுக்கு கூட இது அர்த்தம் தெரிஞ்சு போறது. அதனால இது மொத்தத்தையுமே நம்ம ஆழ்வாருடைய உள்ள கிடக்கையே மொத்தமே நாம தெரிஞ்சுட்டோம்னெல்லாம் அர்த்தம் கிடையாது. இதையே அனுபவிக்கிறவாளால கூட, அதிலேயே மூழ்கி இருக்கிறவாளால கூட ஆழ்வார் ஸ்ரீசூக்தியினுடைய காம்பீரியம் அதை முழுசா அறிவதுன்றது முடியாத ஒரு காரியம். ஆகையால இந்த பிரபாவ பத்ததியில ஆழ்வார் ஸ்ரீசூக்தியினுடைய பிரபாவத்தை முழுக்க சொல்றதுன்றத முடியாதுன்ற ஒரு காரியம் இருக்கு. அதை சொன்னாலே இதுல இருந்து அந்த பாதுகையினுடைய பிரபாவமும் அளவிட முடியாதது, ஆழ்வார் ஸ்ரீசூக்திகளுடைய ஆழ்வாருடைய பிரபாவமும் ஆழ்வாருடைய வைபவமும் அளவிட முடியாததுதான் என்று ஸ்பஷ்டமாக சொன்னதாக ஆயிடுத்து. இதுக்கப்புறமா அடுத்த ஸ்லோகத்துல சாதிக்கிற பதகமல ரஜோபி வாசிதே ரங்கபர்த்து பரிசித நிகமாந்தே பாதுகே தாரயந்தஹ அவிதித பரிபாகம் சந்திரமுத்தம் சயந்தே பரிணத புவனம் தத் பத்மமத்யாஹ சதேவா. அந்த ரங்கநாதனுடைய பாதுகைய சீசடாரிய தலையில சாச்சிக்கிறானா. அந்த தலையில சாட்சிக்கு செய்ய கம்மனு ஒரு வாசனை வரதான். இது என்ன திடீர்னு பாதுகையில போய் என்ன வாசனை வரப்போறது என்று ஒரு யோசனை பண்றாங்க. அதுவும் தாமிர புஷ்பத்தினுடைய வாசனை, அந்த மகரந்த வாசனை அவ்வளவு கம்மனு வாசனை வருதான். இதுக்கு காரணம் என்ன என்று கேட்டேன். பதகமல ரஜோபிஹி வாசிதே ரங்கபர்த்து பதகமல ரஜோபிஹி வாசிதே, பெருமாளுடைய திருவடி பாணிபாத வதனேக்ஷண சப்தைஹி அம்புஜான் அபதிஷன் வரதத்வம்னு பெருமாளுடைய உள்ளங்கை, திருவடி, திருமுகமண்டலம், திருக்கண்கள் எல்லாமே தாமிர புஷ்பம் மாதிரி இருந்துருக்குன்னு சொல்றதுனால, இந்த தாமிர புஷ்பம் இருக்கிறபடினால இங்க தாமிர புஷ்பத்தினுடைய சம்பந்தம், அந்த திருவடியாகிற தாமிர புஷ்பம் அதனுடைய சம்பந்தம் எப்பவுமே பாதுகைக்கு இருக்கிறதுனால அந்த வாசனை அந்த பாதுகையில இருந்துட்டு இருக்கான். ஆகையால அது தள்ள சிகிச்சை அவ்வளவு வாசனை வருதுன்னு சொல்றாங்க. பெருமாள் சேத்து கரையில எழுந்தருளிருந்த ராமன் தம்பீட்ச சேது மதுனாபி கரீசனூனம் என்பதாக அந்த சேத்துவை வெறும பார்த்தாலே போருமா. அதனால எல்லா பாப்பத்துல இருந்தும் விடுபடுபவர்களாக நாம ஆயிடுறோம்னு சொல்லி அவ்வளவு பிரபாவத்தோடு இருந்துருக்கிற சேத்து. இந்த சேத்து கரையெல்லாம் பார்த்தோம்னாக்கா அதெல்லாம் நெய்தல் பூமி, கடலும் கடலை சார்ந்த இடமும்னு சொல்லச்சே அந்த பூமியில அவ்வளவா வாசனையான புஷ்பங்கள்லாம் இருக்காது. அந்த இடத்துல திடீர்னு பார்த்தோம்னாக்கா ஒரு மகான் எழுந்தருள் இருந்தாராம். அந்த ஊர்ல சொல்ற ஐதிஹ்யம்,
அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல போன உடனே கம்முன்னு வாசனை வருது. இந்த இடத்துல மாத்திரம் எப்படி கம்முன்னு வாசனை வருதுன்னு கேட்டாக்க, இந்த இடத்துல தான் ராமன் நின்று அந்த சேத்து சமுத்திரராஜாவுண்ட சரணாகிதி பண்ணச்சே சமுத்திரராஜன் வராதெல்லாம் போயிட்டு அம்பு அதாவது இது பண்ணாரோ இல்லையோ, அந்த நின்ற இடம் அது. அந்த இடத்துலதான், அந்த சமுத்திரக்கரையில தான் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண இடம் அது. அந்த இடத்துலதான் விபீஷணனுக்கு அடைக்கலம் கொடுத்த இடம் அது. அந்த இடத்துல மாத்திரம் எப்பவுமே கம்முன்னு வாசனை அடிச்சுட்டு இருக்கும். சர்வ கந்தா சர்வ ரசகான்னு பெருமாளுக்கு சொல்றோம். அவர் சர்வ கந்தனாக போயிட்டபடினால அவர் இருக்கச்சே மாத்திரம் அந்த வாசனை இல்லை, இப்பவும் அந்த வாசனை அடிச்சுட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆகையால் பாதுகையில அந்த திருவடி சம்பந்தம் இருக்கிறதுனால வாசனை இருக்கிறதுல ஒன்றும் அதிசயம் இல்லை. பதகமல ரஜோபிஹி வாசிதே ரங்கபர்த்து பரிசித நிகமாந்தே. இது வாசனையுள்ளதாக பாதுகைகள் உள்ளனன்னு ஒண்ணு. இது த்விவச்சனம், வாசித்தேன்னு சொல்லச்சு. அந்த பாதுகைக்கு விசேஷனம், இது த்விவச்சனம். ரெண்டு பாதுகைகளும் சொல்ற. பரிசித நிகமாந்தே, இந்த வேதாந்த பிரதிபாத்தியமாக இந்த பாதுகைகள் இரண்டும் இருக்கின்றன சொல்ற. வேதாந்தத்துல பெருமாள் நான்முறைகள் தேடியோடும் செல்வன்னு சொல்ற. அந்த நான்முறைகள் மொத்தம் அந்த வேதத்துல அந்த பெருமாளை தான் சொல்றதுன்னு சொல்றோம். பாதுகையை சொல்றதுன்னு எப்படி சொல்ல முடியும் என்று கேட்டா, அதுக்குதான் ஏற்கனவே சொன்ன பாதோ விஸ்வா பூதானி தத்விஷ்ணோ பரமம் பதகம் சதா பசியந்தி சூரையான்னு சொல்றது. உடனே விஷ்ணோரியத் பரமம் பதம்னு சொல்லி பதம்னு இன்னொரு வாட்டி சொல்றது ஒன்னு திருவடியை சொல்றது, ஒன்னு பாதுகையை சொல்றதுன்னு ஏற்கனவே நாம வியாக்கியானம் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி இந்த இடத்துலயும் பாதுகையினுடைய பிரபாவத்தை வேதம் உத்கோஷிக்கிறது, பெருமையுடன் பேசுகிறது. அப்படிப்பட்ட பாதுகைய யார் சிரசா தரிக்கிறாளோ, பாதுகே தாரயந்தக, அதை தரிக்கிறவர்கள்லாம் அவளுக்கு மிக உயர்ந்த பதவி கிடைக்கிறதுன்னு சொல்ற. அவிதித பரிபாகம் சந்திரமுத்தம் சயந்தே. சர்வஜன்னு ருத்ரனுக்கு பேர். அந்த சர்வஜனான ருத்ரனும் என்று சுவாமி தேசிகன் ரகசியத்திரைசாரத்துல எடுக்கிற. பரம பாகவதனான ருத்ரனும்னு எடுக்கிறார் அந்த இடத்துல. அந்த ருத்ரனும் சொல்லச்சே எப்பவுமே பாதுகையை தரிச்சுருக்காராம் ருத்ரன். அதாவது அந்த ஒரு சடாரி சாட்சிக்கிறதுக்கு அவ்வளவு ஆசைப்பட்டு சடாரி சாட்சிக்கிற பாதுகையை தரிச்சுருக்க. இப்படிப்பட்ட ஒரு பரம பாகவதனாக இருக்கப்படினால பெருமாள் அவர் தலையில வளர்ச்சி தேய்வு இல்லாத ஒரு நிலையானதாக இருக்கக்கூடிய சந்திரனை தலையில சூடிக்கும்படியாக பண்றாராம். இதுதான் அந்த பாதுகையை தரிச்சின்றதனுடைய பலன், பரம புருஷார்த்தம் அதுதான்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சுட்டு இருப்பான். சமுத்திர மதனம் பண்ணச்சே விஷம் வந்தது. அந்த விஷத்தை அலகாலம் விஷத்தை சிவபெருமான்கிட்ட கொடுத்தார். அவர் அதை சாட்டாலும் பெருமாளுடைய அனுகிரகத்தினால அந்த விஷம் கீழே இறங்கல. அது அப்படியே கழுத்தோடு நின்றுடுத்து. ஆகையால அவருக்கு நீலகண்டன்னு பேருன்னு சொன்னோம். அதோடு நிக்கல பெருமாள். அந்த உச்சை சிரவசு ஐராவதம் போன்ற எத்தனையோ காமதேனு போன்ற எத்தனையோ வஸ்துக்கள்லாம் அந்த சமுத்திர மதனத்தும் போது வெளியில வந்தாலும் கூட
அந்த பிறை சந்திரனும் வரைச்சு அந்த சந்திரனை சிவபெருமானுக்கு கொடுக்கிறே பெருமாள், நீ தள்ள சுடிக்கோப்பா இத என்று. சந்திரனுடைய சுவாவம் என்னன்னா வளர்வதும் தேய்வதுமாக இருப்பதுதான் சந்திரனுக்கு சுவாவம். ஆனா இந்த அமிர்தமதனம் பண்ணி பெருமாளுடைய கரஸ்பர்சம் பெற்ற இந்த சந்திரனுக்கு வளர்வது தேய்வது என்கிற நிலையே கிடையாது. அததான் அவிதித பரிபாகம் என்பதாக சொல்றார் சுவாமி. சந்திரமுத்தம் சயந்தே, அந்த சந்திரனை சிரத்துல அலங்காரமாக அணிந்து கொள்கிறார்கள். பரிணத புவனம் தத் பத்ம மத்தியாசதேவா. பரிணத புவனம், இந்த லோகம் மொத்தம் படைக்கப்பட்டதாக இருந்திருக்கு. அந்த லோகம் மொத்தத்துக்கும் படைப்புக்கு காரணமாக இருக்கிறவர் பத்மாசனஸ்தன்னு சொல்லக்கூடிய கமலாசனஸ்தன்னு சொல்லக்கூடிய பிரம்மாதான். இப்ப இந்த பிரம்மாவுக்கு அந்த பிரம்ம பதவி வந்ததுக்கு காரணம் பாதுகையை தரிச்சுண்டது. ருத்ரனுக்கு ருத்ர பதவி வந்ததுக்கு காரணம் தான் ருத்ர பதவியில இருக்கோன்றத பறைசாற்றிக் கொள்ளுவதற்கு காரணமாக இருக்கிறது இந்த பாதுகா தேவிய சிரோபூஷணமாக தன் தலையில கொஞ்ச நாள் தரிச்சுண்டதுதான். ஆகையால இந்த பாதுகைய நாம சிரசுல தரிச்சுட்டோம்னாக்கா நமக்கு சகல சிரேயஸும் வரும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை என்று சொல்ற. இங்க பாதுகையும் ஆழ்வாரதான சொல்லி சொல்றது. பதகமல ரஜோபிஹி வாசித்தே ரங்கபர்த்துஹும் பரிச்சித நிகமாந்தே பாதுகே தாரயந்தஹா என்று சொல்லச்சே ஆழ்வாருடைய சீசூக்திகள், நம்மாழ்வாருடைய சீசூக்திகள் 4 சீசூக்திகளும் 4 வேதங்களின் சாரமாக சொல்லப்படுகிறது. அந்த 4 வேதங்களும் எம்பெருமானுடைய திருவடிகளின் பெருமைய பாதுகைகளின் பெருமையை தான் பறைசாற்றுகிறது என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். ஆகையால பதகமல ரஜோபி வாசித்தே ரங்கபர்த்துன்னு சொல்லச்சே நம்மாழ்வாருடைய ஸ்ரீசூக்திகளை சேவிக்க செய்ய பெருமாளுடைய வாசனை, திருவடிகளுடைய வாசனை வந்து விழறது. அந்த திருவடிகளுடைய பெருமை எல்லோராலையும் அனுபவிக்க கூடியதாக இருந்துருக்கு. அதோட மாத்திரமில்ல, பரிச்சித நிகமாந்தேன்னு சொல்லச்சே வேதாந்தங்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்தியில சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. கடல் ஞாலும் ஏனும் யானே என்னும் கடல் ஞாலும் செய்தேனே யானை செய்தேனும் யானே என்னும் எல்லாம் அந்த பதிகங்கள் எல்லாம் பார்த்தோம்னாக்க அந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் முழுக்க அதுதான் வேதாந்தம். அந்த வேதாந்த சித்தாந்தம் முழுக்க அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால அது பரிச்சித நிகமாந்தமாக இருந்துருக்கு. அப்படிப்பட்ட நம்மாழ்வாருடைய ஸ்ரீசூக்திகளை சிரசா வகிப்பவர்கள், அந்த நம்மாழ்வாருடைய பெருமையை தலையில வச்சுண்டு கொண்டாடுபவர்களுக்கு எல்லா விதமான ஸ்ரேயஸும் ஏற்படுறது என்று இந்த ஸ்லோகம் மூலமாக சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். பதகமல ரஜோபிஹி வாசிதே ரங்கபர்த்துஹு பரிசித நிகமாந்தே பாதுகே தாரயந்தஹ அவிதித பரிபாகம் சந்திரமுத்தம் சயந்தே பரிணத புவனம் தத் பத்மமத்யாசதேவா சக்ருதபி கில மூர்த்னா சார்கிணः பாதுகே த்வம் மனுஜமனுவஹந்தம் தேஹபந்தம் வியபாயே உபசரதி யதார்ஹம் தேவவர்கஸ்த்வதீயः சது நயமித நியமித भृत्यः ஜோஷமாஸ்தே கிருதாந்தः.
சார்ங்கிணஹா பாதுகேன்னு சொல்ற ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அந்த பெருமாளை சார்ங்கத்தை தரிச்சுருக்கிற பெருமாளை சேவிக்கிறதுன்றது இருக்க, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அற்புதமாக இருந்துட்டு இருக்கும். அமுதனை சேவிக்கணும், பஞ்சாயுதங்களோட அமுதனை சேவிக்கணும், தேர்ல எழுந்தருளிச்சு அமுதனை சேவிக்கணும். திருவேங்கடமுடியான மங்களாசாசனம் பண்ணச்சே கூட சுவாமி தேசிகன் சார்ங்க தன்வானு கம்பே என்பதுதான் சொல்ற. அமுதனிடத்துல சாட்சாத்தாக ஸ்தோத்திர பாடம் ஒன்னொன்னு இல்லைன்னு நினைக்க வேண்டாம், ஸ்தோத்திரம் எதுவும் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். இந்த நம்மாழ்வாருடைய பாசுரங்கள்ல ஈடுபட்டதுனால அந்த தசகத்துக்கு தாத்பரிய ரத்னாவளியில அனுபவிச்சு அந்த ஸ்லோகங்கள்லாம் சாதிச்சிருக்கிறதுனாலயே தனியா ஒரு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டிய ஒரு நிலை இல்லாத இருந்தது. அதுலயும் பார்க்கணும், எந்தெந்த சந்தர்ப்பம் வரைச்செல்லாம் அந்த சார்ங்க தன்வாவாக எழுந்தருள் இருக்கிற அமுதன மங்களாசாசனம் பண்றேன். திருவேங்கடமுடியானையே அந்த சார்ங்க தன்வாவாக தான் பார்க்கிறேன், அங்க அமுதனா தான் பார்க்கிறேன், சார்ங்க பாணியாக தான் பார்க்கிறேன், சுவாமி மங்களாசாசனம் பண்றேன். தேவ பெருமாளையும் அதே மாதிரி தான் பார்க்கிறேன், அவரையும் அந்த சார்ங்கத்தை சமர்ப்பிச்சுட்டு இருக்கிறதாக அவரும் ஒரு நாள் சமர்ப்பிச்சுக்கிறார். அவர் வேடுவனாக அனுஷ்டான கோல உற்சவத்தன்னைக்கு சார்ங்கத்தை சமர்ப்பிச்சுட்டு சேவை சாய்க்கிறார். ரங்கநாதனையும் அமுதனா பார்க்கிறேன். அதுதான் சுவாரஸ்யம் இந்த இடத்துல. சகிருத பிகில மூர்தனா சார்கிண பாதுகேத்வம். ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு அமுதன் சன்னதியில விசேஷ உற்சவம். கோமலவல்லி தாயார் சன்னதிக்கு எதிர ஐயா குமார தாத்த தேசிகன்னு நாவல்பாக்கம் அந்த பரம்பரையினுடைய கூட்டஸ்தர் எழுந்தருள் இருக்க அந்த சன்னதி இருக்கு. அவருடைய திருநட்சத்திரம் வைகாசி ரோஹிணி. அந்த சுவாமியினுடைய சிஷ்யர் தான் நாராயண சுவாமின்னு அவர் தான் அந்த அமுதன் சன்னதி ராஜகோபுரத்தை கட்டி வச்ச பிரம்மச்சாரி. அவருக்கு தீபாவளிக்கு இன்னைக்கு அந்த சதுர்தசி இன்னைக்கு அவர் பரமத்துக்கு போயிட்டு அவருக்காக சிராத்தமே அமுதனே பண்ற அர்ச்சகாலே இன்னைக்கும் பண்றதுன்றது ஒரு வழக்கம் இருந்துருக்கு. அவருக்கு வேற யாரும் அந்த இல்லைன்றதுனால அந்த சன்னதியில அங்க ஐயா குமாரதா தேசிகன் சன்னதியில ஐயா குமாரதா தேசிகன் மங்களாசாசனம் மீதி சன்னதிகள்லாம் மங்களாசாசனம் ஆன பிற்பாடு எல்லா சன்னதியிலையும் பரிவட்டங்கள்லாம் அனுகிரகங்கள்லாம் ஆன பிற்பாடு அங்க பெருமாளும் தாயாருமா எழுந்தருளி ரெண்டு பேருக்கும் கோமலவல்லி தாயாரும் அமுதனும் சேர்ந்து ஒரு சேர்த்தி. ஆச்சரியமான உற்சவம், ஆச்சரியமான சேவை. அதுதான் நாம இப்ப மனசால நினைச்சுக்கணும். சார்ங்கிண பாதுகை ரங்கநாதனுடைய பாதுகையாக இருந்தாலும் ரங்கநாதனையே அமுதனையே ரங்கநாதனாக பார்க்கிறாருன்னு வச்சுப்போமே. மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் அரங்கத்தரவினையான்னு அங்க திருப்பான அழ்வார் திருவேங்கடமுடியானே தான் சீனிவாசனாக அங்க சேவை சாய்க்கிறார்னு சொல்ற மாதிரி இங்க அமுதனே ரங்கநாதனாக சேவை சாய்க்கிறார்னு வச்சுக்கோங்க. ரங்கநாதன் அமுதனா சேவை சாய்க்கிறது எப்படின்னா வச்சுக்கோங்க. எப்படி சார்ங்கிண பாதுகேத்வம் அந்த ரங்கநாதனுடைய பாதுகையை பார்த்து சொல்ற துவாம் உன்னை மூர்தனா சகிருதபி கீழ அந்த சிரஸ்னால ஒரே ஒரு முறை அந்த ரங்கநாத பாதுகையை சிரஸ்ல தரிச்சுண்டா போறோம். ஒரு தடவையாவது இந்த சடாரிய சாட்சிண்டாக்க அந்த மனுஷனை என்ன பண்றாரு தெரியுமா? எல்லாரும் தேகபந்தவ்யபாயே உபசரதி யதார்ஹம் தேவவர்கஸ்த்வதீயஹ ஸ்வதீயஹ தேவவர்கஹ உபசரதி யதார்ஹம் என்பதாக சொல்றார். அந்த பெருமாளுடைய
பாதுகைய சிரசுல தரிச்சுட்டவனுக்க அந்த பெருமாளிடத்துல பண்ண சரணாகதியாக ஆறுது. இப்படி சரணாகதி பண்ணவாள ஆதிவாகிக்கால்னு பெருமாள் அனுப்பிச்சு வைக்கிறார் சில பேர். அந்த ஆதிவாகிக்கால் அனுப்பிச்சுண்டு வரச்சே இத்தனை நாள் வரைக்கும் நாம மனுஷனா இருந்துட்டு இருக்கச்சே எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ, அதாவது இந்த தேவதைகளுக்கெல்லாம் பூஜை எல்லாம் பண்ணிருக்கோம், அவளுக்கு உண்டான பலியெல்லாம் நாம கொடுத்திருக்கோம். நாம பூஜை பண்ணின தேவதைகள் எல்லாமே நம்மளை எதிர்கொண்டு வந்து உபச்சரிக்கிறார்கள். இததான் தயாசதகத்திலையும் சொல்ற, ஸ்ரேயஸ்தூதிம் சகிருத விதையே சம்மதாம் சகியந்தே சீதோதாராம் அலபதஜனா ஸ்ரீனிவாசஸ்தே தேவாதீனாம் அயமன் ருணதாம் தேகவத்வேபி விந்தன்னு பந்தான் முக்தா பலிபிரனகைஹி பூரியத்தே தத்பயுக்தான்னு சொல்ற. ஜாயமானோவை பிராமணான்னு சொல்லச்சே ஒரு பிராமணன் பிறக்கச்சேயே 3 கடன்களோட பிறக்கிறான். அதுல ஒரு கடன் தேவதைகளுக்கு உண்டான கடன், இன்னொரு கடன் மனுஷனுக்கு உண்டான கடன், இன்னொரு கடன் பிதர்களுக்கு உண்டான கடன். தேவதைகளுக்கு உண்டான கடனை யாக யஜ்ஞங்கள்லாம் பண்ணி அந்த கடனை தீர்க்கிறது, ரிஷிகளுக்கு உண்டான கடனை அத்தியனம் பண்ணி தீர்க்கிறது, பிதர்களுக்கு உண்டான கடனை நன்மக்கள் பேருனால போறதுன்னு சொல்ற. இப்போ இது யாருக்கான ஒண்ணு இல்லாத போயிடுத்து, ஒருத்தர் அத்தியனம் பண்ண முடியாது போயிடுத்து, இல்ல யாக யஜ்ஞம் பண்ண முடியாது போயிடுத்து, இல்ல பசங்க இல்லாத போயிடுத்துனாக்கா இவ கடன்காராளாவே இருப்பாளா, எப்படி இருப்பான்னு ஒரு கேள்வி வரைச்சே அந்த தயாதேவியினுடைய அனுகிரகத்தினால பந்தான் முக்தா பலிபிர் அனகைஹி, அதாவது தேகவத்வேபி விந்தன்னு சொல்ற. இந்த சரீரத்தோட இருந்தாலும் கூட கடனாளிகளாக இல்லாத ஆயிடுறாங்க. அந்த பெருமாள் திருவடியில சரணாகதி பண்ணியாச்சுன்னா அந்த சரணாகதியினுடைய மகாத்மியத்தினால தயாதேவி நம்ம எல்லாரையும் கடன்ல இருந்து விடுவிச்சு விடுறான். அதுக்கப்புறமா இந்த சூக்ஷ்மமான சரீரத்தோட, இந்த பெரிய சரீரத்தை ஸ்தூல சரீரத்தை விட்டு சூக்ஷ்மமான சரீரத்தோட போகச்சே தேவதைகள் எல்லாருமே இவாளுக்கு பூஜை பண்றாளாம். நாம ஒவ்வொரு லோகம் இந்திரலோகத்துக்கு போகணுமானாக்கா இந்திரலோகத்துக்கு போகச்சே இவ அழைச்சுட்டு போறான். அந்த இந்திரலோகத்துல உண்டான என்னென்ன உயர்ந்த ஒரு சுகங்கள் உண்டோ, உயர்ந்ததாக கருதப்படுவது என்னென்ன உண்டோ அது எல்லாத்தையும் நமக்கு, அதாவது இந்த முக்தாத்ம மோட்சத்துக்கு போகிறாள அவளுக்கு கொடுத்து அவளுடைய லோகம் முடிகிற வரைக்கும் அவளை கொண்டு விடுறா. அடுத்தது பிரஜாபதி லோகம்னா பிரஜாபதி அழைச்சுட்டு போறார். இப்படி எல்லாம் அந்த தேவதைகள் எல்லாருமே இவர்களுக்கு பூஜை பண்ற. அததான் உபசரதி யதார்ஹம் தேவவர்கஹா த்வதீயஹா த்வதீயஹா தேவவர்கஹான்னு சொல்ற. உன்னை சேர்ந்தவர்களாக இருந்துருக்க. ஆதிவாகிக்கால்ன்றவ பெருமாளே அனுப்பிச்சு வச்சவா, ஆகையில அவ அனுப்பிச்சுட்டு போறதுனால எல்லாருமே இவளுக்கு ஒரு விசேஷமான பூஜையை பண்றான். சது நியமித பிருத்யா ஜோஷமாஸ்தே கிருதாந்தஹா. கிருதாந்தஹான்னு சொல்லிட்டு யமன் சொல்ற. எல்லாரும் யமன்னா பயம். ஆனா அந்த யமனே பாதுகைய ஒரு முறை சில தரிச்சுண்டவா, அதாவது பாதுகையின் இடத்துல வணங்கி அந்த பாதுகா தேவியின் இடத்துல பாதுகா தேவியே தமக்கு அடைக்கலம் என்று கொண்டவர்கள் விஷயத்துல வரச்சே வாய்மூண்டு இருக்கலாம். சஹா கிருதாந்தஹா, அந்த யமனும் நியமித பிருத்யா, அவனுடைய வேலைக்காரர்கள் எல்லாரையும் வாய்மூன்று அப்படின்னு சொல்லிட்டார். இவரை சாதாரணமா எல்லாரும் மாதிரி நினைச்சுக்காதுங்கோ. இவர் சிரத்துல பாதுகா தேவிய தரிச்சவர், தரித்தண்டவர், இவர்கிட்ட போகாதுன்னு சொல்ற. வததி யமஹ்கில கர்ணமூலே, விஷ்ணு புராணத்துல அஜாமிளோபாக்கியானத்துல சொல்ற வார்த்தை.
ஸ்வபுருஷம் அபிவீட்சிய வததி யம கில கர்ணமூலேன்னு சொல்ற. அந்த யம பட்டாள்லாம் கையில பாசத்தை எடுத்துட்டு போராளாம். போகச்சே அவ எல்லாரையும் கூப்பிடுற. யமனுக்கு தர்மராஜன்னு பேரு. அவர் எல்லாம் தர்ம பிரகாரம் அவவா பண்ண புண்ணிய பாப்ப பிரகாரம் அவளுக்கு எத்தனை நாள் ஆயுசு போட்டிருக்கோ அந்த ஆயுசுல துளிக்கூட தாட்சியம் இல்லாத ஆயுசு முடிஞ்ச உடனே அவர் எடுத்து விடுறவர் அவர். ஆகையால அவருக்கு தர்மராஜான்னு பேரு. எல்லாரும் அவரை பார்த்து பயப்படுறவாளா இருந்துருப்பான். அவள் எல்லாம் அவ பண்ண பாப்பத்துக்கெல்லாம் உண்டான அனுபவத்துக்காக யம பட்டாளை கொண்டு நரக்கலோகத்துக்கு அந்த யமலோகத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்கோசரம் அனுப்பிச்சு வச்சிருவார் யமன். அப்பதான் ஸ்வபுருஷம் அபிவீட்சின்னு தன்னுடைய யம தூதர்களை அந்த பட்டர்களை பார்த்து யமன் ஒரு வார்த்தை சொல்றாராம். வததி யம கில கர்ணமூலேன்னு காதுங்கீழ போய் சொல்ற ரகசியமா ஒரு விஷயம் சொல்றாராம். ஏன் என்னத்துக்கு பரஸ்யமா எல்லாருக்கும் சபையிலேயே சொல்லிட்டு போக வேண்டியதுதானே அப்படின்னா, எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கா நான் தான் பெரிய பிரபுன்னு நினைச்சுட்டு இருக்கா. எல்லாருக்குமே தனக்கு இல்லாத தகுதி ஒருத்தரிடத்துல இருக்கிறதாக பிரத்தியார் நினைச்சுட்டாக்க அந்த தகுதி என்னிடத்துல இல்ல, அந்த பூஜைக்கெல்லாம் நான் உரியவன் அல்லன் என்று சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா தான் இருந்துட்டு இருக்கோம். ஆகையால நாம அத வெளிப்படையா சொல்ல மாட்டோம். மனசுக்குள்ள ஒரு குறுக்கும். இது நமக்கு போய் இவ்வளவு பெரிய பூஜையா, நம்ம இதுல ஒண்ணுமே நமக்கு ஒண்ணும் தெரியாதவனாச்சே என்று சில பேருக்கு அந்த மனசாட்சி இருக்கிறவாளுக்கு அந்த குறுகுறுப்பு இருக்கும். அது இல்லாதவாளுக்கு தான் தான் பெரிய நோக்கலன்னு அவன் நினைச்சுப்பா. இப்படிதான் லோகத்தினுடைய ஒரு வழக்கு. இதுக்கு யமனும் விலக்கு இல்லை. எல்லாரும் யமன் யமன்னு சொல்லி அவரிடத்துல ரொம்ப கௌரவமா இருந்துட்டு இருக்கச்சே அவரிடத்துல அவர் யாருக்கும் பயப்படாதவன் யமன் என்றெல்லாம் தானே நினைச்சுட்டு இருக்க. அப்ப அதனாலதான் தனக்கும் ஒரு லெவல் வரைக்கும் தான் தன்னுடைய ஆட்சின்றது போறது. சில இடங்கள்லாம் தன்னுடைய சாசனம் போகாதுன்றத தன்னுடைய பிருத்தியால் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக வததி யம கில கர்ணமூலேன்னு பிரபுரகம் அந்நியர்ணாம் ந வைஷ்ணவானாம். நாம் வைஷ்ணவர்களுக்கெல்லாம் பிரபு இல்லை. வைஷ்ணவர்கள் தவிர மீதி பேர் இருக்காள அவளுக்கு தான் நான் பிரபுவை தவிர மீதி பேர் யாருக்குமே பிரபு இல்லை. நானு எங்கேயான பரிஹர மதுசூதன பிரபன்னானு எங்கேயான பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணவாளுக்கு அவளுடைய பிராரப்த கர்ம வசத்தினால தேகாவசானத்துல அதாவது இந்த சரீரத்தை விட்டு போற ஒரு நிலை வந்ததுன்னாக்க மீதி பேர் மாதிரி இந்த பாசத்தை எடுத்துட்டு கயிறை எடுத்துட்டு போகாதங்கோ. அவளை அழைச்சும் போறதுக்கு பெருமாளே ஆள் அனுப்பிச்சு வைப்பேர். ஆதிவாகிகள்லாம் அனுப்பிச்சு வைப்பேர். அவளை அழைச்சுட்டு போப்பா. தேவதைகள்லாம் அவருக்கு பலி கொடுப்பா. அதெல்லாம் அவ கிட்ட போகாதுன்னு சொல்ற. பீஷாஸ்மாத்வாதः பவதே பீஷோதேதி சூரியः பீஷாஸ்மாதக்னிஷ்சேந்திரஸ்ச மிருத்யுர்தாவதி பஞ்சமயிதி. வேதமே சொல்றது. இந்த பரமாத்மாவா இருக்கிற நாராயணன் இடத்துல இருந்து எல்லாருமே பீஷாஸ்மாத்வாதः பவதே. காத்து ஒரே இடத்துல இருக்கலாமோ இல்லையோ, ஒரு இடத்துல இல்லாத அப்படியே சலிச்சுட்டே இருக்கிறது அந்த பெருமான் இடத்துல. அந்த சூரியன் சந்திரன் இவைகள்லாமும் அதது நிலையில அப்படி அப்படியே அந்த சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதும் இதனாலதான், பயத்தினாலதான். அக்னி முதலியவைகள்லாம் கூட எம்பெருமானுடைய ஒரு கட்டளைக்கு அடிபணிந்து போகின்றன. இவாள்லாம் போறத பார்த்த உடனே மிருத்யு யமனும் அப்பா நானும் அவருக்கு அடிபடைந்து வந்தான்னு சொல்லிட்டு மிருத்யோர் தாவதி பஞ்சமயித்தின்னு அவளோட கூடயே இவாளும் ஓடுறான்னு சொல்றது. அதே மாதிரி அஸ்தகிரி மகாத்மியத்துல ஒரு சுவாரஸ்யம். அஸ்தகிரி மகாத்மியத்துல சொல்ற ஏதோத்தகாரி பெருமாள் சேவிச்சுட்டு ஒருத்தர் வராளாம், ஒரு பாகவதர் வராளாம்.
அந்த வாசப்படிண்ட வரலாம். ஏகம் வேகவதி மத்தியே ஹஸ்திசைலேச திருஷ்யத்தை உபாய பலபாவேன ஸ்வயம் வியக்தம் பரம் மகான்னு சொல்றார். மகான்றது தேஜஸ சொல்றது. அந்த திருமலை, அதாவது ஹஸ்திகிரி மலை மேல எழுந்தருளி இருக்கிறவரும் யதோத்தகாரியா பட்டுருக்கவரும் ஒத்தரே தான், ஒரே தேஜஸ் தான், ஒரு தேஜஸே தான். வேகவதி மத்தியே ஹஸ்தி சைலேச திருஷ்யத்தை, ஒரு இடத்துல உபாயமாகவும் இன்னொரு இடத்துல பலமாகவும் இருந்துருக்கார். இந்த இடத்துல யதோத்தகாரியா இருக்கச்சே உபாயமாக இருந்துருக்கார், ஹஸ்திசைலத்துல இருக்கச்சே பலமாக இருந்துருக்காருன்னு சுவாமி மங்களாசாசனம் பண்றார். அப்போ அந்த உபாயமாக இருந்துருக்கிற பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணி நேரே உங்களுடைய திருவடிதான் எனக்கு உபாயமாகணும்னு ஒருத்த பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு வாசல்ல வரணும். வாசல்ல வந்தாக்கா தொப்புன்னு ஒரு கட்டா ஒண்ணு விழறதான். அது என்னதுரான்னு எடுத்து பார்த்தாங்க. எடுத்து பார்த்தாக்கா இவன் எந்தெந்த காலத்துல இருந்தோ பண்ணின தப்பு மொத்தம் அந்த சித்திரகுப்தன் எழுதி வச்சிருந்த கணக்காம். அது அந்த சித்திரகுப்தனின் சுரணைன்னு சொல்றாரு அந்த இடத்துல சுவாமி. இது என்னத்துக்கு, இது ஏன் கீழே விழுந்துடுத்து அப்படின்னா, இந்த யதோத்தகாரி பெருமாளை சேவிச்சாச்சு, பெருமாளை உபாயமாக வரிச்சாச்சு, இனிமே இவனுக்கு யமலோக கமனம்ன்றது கிடையாது. இப்போ அந்த டாக்குமெண்ட் யமலோகத்துல ஒவ்வொரு ஜீவனும் பண்ணின புண்ணிய பாப்பங்கள் எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி லெட்ஜர் எழுதி வச்சிருக்காள, அதுக்கு அந்த லோகத்துல இனிமே காரியம் இல்லைன்ட்டு சித்திரகுப்தன் தூக்கி போட்டானாம். அதுதான் கீழே விழுந்துடுத்துன்னு சுவாமி சாதிக்கிறார். அந்த மாதிரி இந்த இடத்துலயும் பெருமாள் ரங்கநாதனுடைய பாதுகைய யார் ஒரு முறை சிரஸ்ல தரிச்சாலும் கூட அவ விஷயத்துல யமனும் பயப்படுறானா, அவ விஷயத்துல யமனும் தன்னுடைய பட்டர்கள் எல்லாம் நியமிக்கிறானா, அவ கிட்ட போகாத என்று. சகிருத பிகில மூர்த்னா சார்ங்கிண பாதுகே த்வம் மனுஜ மனுவஹந்தம் தேகபந்தவ்யபாயே உபசரதி யதார்ஹம் தேவவர்கஸ்த்வதீயः சது நியமித பிருத்யः ஜோஷமாஸ்தேஹ கிருதாந்தः. இந்த ரெண்டு ஸ்லோகத்தினால சுவாமி நமக்கு தெரிவிக்கிற விஷயம், பாதுகா தேவிய பக்தி ஸ்ரத்தையோட சிரசில தரிப்பவர்களுக்கு உத்தமமான ஸ்தானம் கிடைக்கும் என்பது முதல் ஸ்லோகத்துல சொன்ன விஷயம். ரெண்டாவது ஸ்தானத்துல சொல்லச்சு, ரெண்டாவது ஸ்லோகத்துல சொல்லச்சே சகிருதபிக்குல மூர்தான்னு சொல்லச்சே, இதெல்லாம் பிரகிருதிக்குள்ள இருக்கிறது தானே, இவாளும் கர்மவசால் தானே என்கிற ஒரு குறை வரலாம். அப்படி இல்லை, பாதுகா தேவியை வணங்கினவர்களை தேவதைகள் எல்லாமே கூட வணங்குவா. அவர்களுக்கு எந்த சன்னிவேசத்திலையும் யமலோக கமனம்ன்றது கிடையாது. அவளுக்கு மோட்சம் சித்தம் என்பது இது மூலமாக தெரிவிக்கிறார். அந்த பாதுகையை நாமளும் சிரசில தரிச்சுண்டு சகல க்ஷேமத்தையும் அடைபவர்களாக ஆக வேணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். சகிருத பிகில மூர்த்னா சார்ங்கிண பாதுகே த்வம் மனுஜ மனுவஹந்தம் தேகபந்தவ்யபாயே உபசரதி யதார்ஹம் தேவவர்கஸ்த்வதீயः சது நியமித பிருத்யோ ஜோஷமாஸ்தே கிருதாந்தः. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.